இந்த ஃபார்வேர்ட் மெசேஜ் வந்து ஒரு சக நிர்வாகிக்கு வந்து நான் வந்து ஃபார்வேர்டு பண்ணுறேன். தவறுதலாக ஒரு குரூப்பில் வந்து போகுது, ஃபார்வேர்டு பண்ணது கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னா வீடியோவை வெளியிட்டவங்க மேலே நடவடிக்கை என்ன? கடந்த 2 தினங்களாக கோவையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் சம்பந்தமாகவும் அவர் ஜிஎஸ்டி கூட்டத்தில் பேசியது சம்பந்தமாகவும் மத்திய நிதியமைச்சருடன் அவர் ஈடுபட்ட வாக்குவாதம், அதே போல் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைத்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் அவர்களுடைய விளக்கத்தை கொடுத்துள்ளது. அதாவது இந்த பிரச்சனையை இத்துடன் தீர்த்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாகவும் இதற்கு ஆதரவளித்த பொதுமக்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், எனவே இதனை இத்துடன் முடித்துக் கொள்வோம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அவர் அன்னபூர்ணா நிர்வாக தலைவர் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. அதே போல் பாஜகவோட அஃபீஷியல் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அது சம்பந்தமாக பாஜக மாநில தலைமை ஒரு முடிவெடுத்திருந்தது. அதாவது சிங்காநல்லூர் மண்டல் தலைவரான சதீஷ் அவர்களை அடிப்படை உறுப்பினர்கள் கூடி நீக்கி ஒரு உத்தரவு பிறப்பிருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகமானது அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டனர். அந்த அறிக்கையின்படி அவர்கள் இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த கட்ட நபர்களை நோக்கி நகர்வாகவும் ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்காநல்லூர் மண்டல் தலைவர் சதீஷ் நம்மோடு இருக்காம். அவரது கருத்துக்களையும் இது பற்றி அவர் என்ன கூறுவார் என்று கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் விவகாரம், அவர் ஜிஎஸ்டி அந்த கூட்டத்தில் பேசினது, இதெல்லாம் பேசு பொருளானது. அதை தேசிய அளவிலே ஒரு பேசு பொருளாகவும் மாறிச்சு. இந்த சூழ்நிலையில் இருதரப்பும் மாறி மாறி கருத்துக்களை முன்வைத்து வந்து அவங்க அந்த மன்னிப்பு கேட்ட இந்த வீடியோவெல்லாம் வெளியாகிருந்து, அந்த வீடியோ வெளியானதுனால உங்களுடைய பெயர் அடிபட்டது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கீங்க. இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய விளக்கம் என்னவா இருக்குது? அதாவது இது ஒரு தன்னிலை விளக்கம்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் மட்டும் வருது. என்ன அப்படின்னா, அந்த அவர் மன்னிப்பு கோரின இடத்துல இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நபர்கள் மட்டும்தான். ஒருத்தர் மத்திய அமைச்சர், இன்னொருத்தர் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அக்கா, இன்னொருத்தர் அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் சீனிவாசன், அதுக்கு அடுத்தபடியாக இருந்தது மாவட்ட தலைவர் ரமேஷ். இவ்வளவுதான். இதில் யார் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் வருது. இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் நான் ஒரு சக நிர்வாகிக்கு நான் ஃபார்வேர்டு பண்ணுறேன். டைப் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது அதில் தவறுதலாக ஒரு குரூப்பில் போகுது. அடுத்த 10 நிமிஷத்தில் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, ரைட்டு, முடிஞ்சு. நான் கேட்குறது இப்போ என்னென்னா, இப்போ என்ன நான் ஒரு ஃபார்வேர்டு மெசேஜை யார் இது பண்ணா, யார் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க, மாநில தலைவர் வரைக்கும் மன்னிப்பு வைக்கிற வரைக்கும், இந்த தலைகுனிவு ஏற்படுத்துகிற வரைக்கும் யார் ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அது ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ். அந்த மெசேஜ் தான் நான் ஷேர் பண்ணது. ஓகே, ரைட். அது நான் ஃபார்வேர்டு பண்ணது கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னா அந்த ஃபார்வேர்டு மெசேஜை வீடியோவை வெளியிட்டவங்க மேலே நடவடிக்கை என்ன? யார் அந்த 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 3 பேர் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாவட்ட தலைவர் தான் வெளியிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இதையெல்லாம் தான் நான் இதையெல்லாம் நான் கேட்கவும் இல்லை, என்கிட்ட தன்னிலை விளக்கவும் கேட்கல. அவங்க திடீர்னு என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறேன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. இது எப்படி இது ஏன்னா ஏற்கனவே என் மேலே நான் ஒரு சில தவறுகள் நடக்கும்போது நான் போல்டாக நான் சுட்டி காட்டுவேன். நான் முதல்ல சொல்லணுன்னா, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த கட்சியில் இருக்கிறேன். ஒரு சின்ன இடத்துல கூட என்னோடய ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். ஒரு சின்ன இடத்துல கூட என் மேலே சின்ன அலிகேஷன் கூட கிடையாது. சாதாரண கிளை பொறுப்பிலிருந்து தான் நான் மண்டல தலைவரானவன். இன்றைக்கி கட்சி இல்லாத இடத்துல கூட நான் வளர்த்தி எடுத்துக்கிறேன். எனக்கு சக நிர்வாகிகளும் கூட நின்று வளர்த்துருக்குறாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை என்ன வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா சிறப்பாக இதாச்சு. இது கண்டிப்பாக நான் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு திரும்பினதுக்கப்புறம் கண்டிப்பாக என் மேலே எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் நிரூபிப்பேன். இதை இன்னொரு நகைப்புக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பதவிக்காலமெல்லாம் 31ஆம் தேதியோட காலாவதி ஆயாச்சு, ஆல்ரெடி முடிஞ்சு. அதே எப்படி நீக்கினார்னு எனக்கு தெரியல. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறது மாவட்ட தலைவர் நீக்க முடியாது. அடிப்படை உறுப்பினர்லேருந்து மாவட்ட தலைவர் நீக்கிறதுக்கு இது ரைட்ஸ் கிடையாது. அது தேசிய தலைமை, மாநில தலைமை இப்படி தான் அவங்களுடைய முழு லெட்டர் பேட்லேருந்து வந்தால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும்.
அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மாநில தலைவர் அண்ணாமலை என்ன வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என் மேலே எந்தவித குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் நிரூபித்து மறுபடியும் நான் கட்சியில் வந்து தீவிரமாக வேலை செய்வேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த பிரச்சனையாச்சு, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனையும் ஆச்சு. அதே போல் அதை அடுத்தபடியாக அந்த மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாச்சு. இந்த சம்பவத்தில் மத்திய அமைச்சரும் சரி, அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக உரிமையாளர் சீனிவாசனும் சரி அவர்களுடைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. தமிழக பாஜகவும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்துருச்சு, மன்னிப்பும் கேட்டுருச்சு. இந்த சூழ்நிலையில் இவரும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிட்டாங்க. தமிழக பாஜகவும் அடுத்த கட்ட நகருக்கு போயிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எப்படி பாருங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஏன்னா வந்து மெயின் பாதிக்கப்பட்டவர் நீங்கள். இதுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் ஃபார்வர்ட் தவறுதலாக இதில் வந்து உங்களுக்கு எனக்கு வீடியோவில் வரல. எனக்கு வந்து வீடியோவை வந்து நான் இன்னும் கூட நான் வந்து அது முழுசாக பார்க்க கிடையாது. எங்கே அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு கூட இப்போ நான் இந்த பிரச்சனையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் கேட்கும்போது அது வந்து ரேடிஷன் ப்ளூவில் எடுத்தது அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்தது. அப்போ யார் இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ தான் தெரிய வருது. அது வரைக்கும் வந்து எனக்கு விஷயமே தெரியாது, என்ன விஷயங்கிறது எதுவுமே தெரியாது. அதுக்கு இந்த விஷயமெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே நான் வந்து இப்போ யார் இருந்தால் எங்கே நடந்தது இதெல்லாம் விசாரிக்கும் போது தான் இந்த தகவலே வருது. ஸோ இதில் வந்து என்னை வந்து பலிகடாக்கிட்டாங்க. இது ஏன் அப்படின்னா இதை வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது, அதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகத்து மேலே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது, மாவட்ட நிர்வாகத்து மேலே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவரை தன்னை காப்பாற்றிக்கிறக்காக, மாவட்ட தலைவர் தன்னை காப்பாற்றிக்கிறக்காக என்னை வந்து பலிகடாக்கிட்டார். இதுதான் நடந்த விஷயம். அதாவது பார்த்தோம்னா இவருக்கே வேற ஒரு குழுவிலிருந்து தவறுதலாக அந்த வீடியோ வந்திருக்குது. இவர் அந்த வீடியோவை தவறுதலாக பகிர்ந்ததாகவும் இதற்கும் தனக்கும் பொறுப்பில்லை, இதற்கு அந்த நிகழ்வு நடந்தபோது அங்கே யார் இருந்தாரோ அவரால் தான் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடும். அதே போல் மாவட்ட தலைவர், அங்கே மன்னிப்பு கேட்க வந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன், வானதி ஸ்ரீனிவாசன், அதே போல் மத்திய நிதியமைச்சர், இவர்கள் 4 பேர் தான் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் 4 ஒருவர் தான் எடுத்திருக்கக்கூடும். அப்போ அந்த 3 பேரும் பேசிக்கொண்டிருந்த போது மாவட்ட தலைவரான திரு ரமேஷ்குமார் அவர்கள் தான் அதை எடுத்திருக்கக்கூடும். அவ்வாறு தான் பகிரப்பட்டு இருக்கும். எனக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அதே போல் இது சம்பந்தமாக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் திரும்பியவுடன் இது சம்பந்தமாக அவருடைய விளக்கத்தையும் அவருடைய கருத்துக்களையும் எடுத்துக் கூற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.